வாழ்க வளமுடன். குருவே சரணம். குரு வாழ்க, குருவே துணை. குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் 123வது மாத கருத்தரங்கம். காலையிலிருந்து மாலை வரைக்கும் நல்ல சிறப்பான கருத்துக்களை நல்ல ஒரு பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் நிறைய விஷயங்களை இன்றைக்கி ஆக்கப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. அந்த கருத்துக்கள்லாம் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல தமிழ் உள்ளங்களுக்கு கிடைக்கணும். அது இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக கிடைக்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக பார்க்கக்கூடிய அனைத்து தமிழ் நல்ல உள்ளங்களுக்கும் பூபதிராஜனுடைய பணிவான வணக்கம். மாதம் கருத்தரங்கம் பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயங்களை கொடுக்குறோம். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவும் கொடுத்துட்ருக்கீங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதாந்திர கருத்தரங்கத்துலேயும் நிறைய விஷயங்களை கொடுப்போம். நம்ம ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக ஆன்லைனில் மாதம் வகுப்புகள், அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை வகுப்புகள் நீங்கள் வீட்டில் இருந்து எழுத படிக்க தெரிஞ்சாவே போதும். நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கலாம். குறைந்த கட்டணம்தான். விருப்பமுள்ளவங்க பதிவு செய்யுங்க. உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த யூடியூப் சேனல் வழியாக வரும். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் 5 விஷயம்தான். 1, திருமணம் ஆகலை. எப்போ சார் திருமணம் ஆகும்? திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அது எப்போ தீரும்? 2வது, கல்யாணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவி ஒற்றுமையாக தான் இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லை. 3வது, படிக்கிற குழந்தைங்க படிப்பு வராமல் இருக்குது, படித்து வேலை கிடைக்காமல் இருக்குது, இது ஒரு பிரச்சனை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தொழிலில் நான் படித்து நல்ல தொழில் பண்ணலான்னு இருக்கேன், ஆனால் தொழில் அமையல, வேலை கிடைக்கல, அப்படியே வேலை செஞ்சாலும் உத்தியோகத்தில் பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம அனுபவ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கருத்தில் தான் நம்ம பேசுகிறோம். இது என்னுடைய குருமார்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமாக 50 வருஷமாக இன்னும் என்னுடைய குருமார்கள் ஜோசியை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களாம் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் எந்த ஒரு டிவி நிகழ்ச்சியிலையும் வந்தது கிடையாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி டிவியில் யூடியூப்பில் வரவங்க தான் பெரிய ஜோதிடர் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. டிவியில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் வராமையே இன்னும் நமக்கு தெரியாத எத்தனையோ ஜோதிடர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் என்னுடைய குருமார். அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு வருவார். இப்போ சமீப காலமாக அவருடைய உடல்நிலை சரியில்லாதனால வர்றதில்லை. ஆனால் கட்டாயம் இந்த 125வது கருத்தரங்கத்தில் என்னுடைய குருவை கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. அது கண்டிப்பாக நடக்கும். நாம் எந்த ஒரு துறையில் போனாலும் சரிங்க, 12 வருஷம் நம்ம அந்த தொழிலில் போராடி ஜெயிக்கலாம். அந்த தொழிலில் போனோடனே ஹிட் ஆனவங்களும் இருக்காங்க, கஷ்டப்பட்டு முன்னேறினவங்களும் இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதக கர்மாவுடைய பலன் தான். இப்போ சனிவாழ்க குணசேகரன் ஐயா சொன்னார், எந்த ஒரு பாவகத்தை வேணாலும் இயக்கலாம், ஆனால் இந்த 5, 9 மட்டும் இயக்கவே முடியாது, அது நம்மளை இயக்கிக்கும் அப்படின்னு சொன்னார். நல்ல ஒரு அருமையான விஷயங்களை இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. நான் இன்னொன்று என்ன எடுத்துக்கிறேன்னா, லக்னம், பூர்வ புண்ணியாதிபதி, பாக்கியாதிபதி, இது நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ லக்னாதிபதி நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்காரான்னு பார்க்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும், 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களே, ஐயா இன்றைக்கி வைநாசிக நட்சத்திரம், எனக்கு ஜாதகம் பார்க்க வரலாமா, இன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம், எனக்கு இந்த காலகட்டத்தில் இப்போ சொன்ன மாதிரி அஷ்டம் சனி கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம் சனி நடந்துகிட்ருக்கு, இனி வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம் சனி ஆரம்பிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறைகள் இருக்குது. இப்போ இது வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம் சனி நடந்தது,
அந்த அஷ்டமச்சனியில் பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, பாதிக்கப்படாமல் நல்லா சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க. அடுத்தது இந்த அஷ்டமச்சனியில் கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஷ்டவர்க்கத்தில் சனீஸ் பகவான் அந்த 8ஆம் இடத்துல என்ன பரலில் இருக்காருன்னு பார்க்கணும். ஒரு கிரகம் ஒரு இடத்துல போய் ஒரு திசையோ நடக்குதோ அல்லது ஒரு புத்தி நடக்குதோ இல்லை கோச்சாரத்தில் ஒரு கிரகங்கள் வருதுன்னா அஷ்டவர்க்க பரலில் நம்ம பார்க்கணும். அப்போ அஷ்டவர்க்க பரலில் தீய கிரகங்கள் அங்கே பவர் கம்மியாக இருந்தால் நமக்கு தீய பலன் கம்மியாக வரும். அதே பாபகிரகங்கள் அங்கே 8ஆம் இடத்துல இருந்து பரல்கள் அதிகமாக இருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஆய்வில் எடுத்துக்கணும். ஒரு சில பேர் அஷ்டமசனியில் நான் பாதிக்கப்பட்டவங்க இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் அஷ்டமசனியில் சம்பாரிச்சவங்களும் இருக்காங்க. அதெல்லாமே அவங்களுடைய கர்ம பலன் தான். அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லக்ன புள்ளியை எடுக்கணும், சந்திரன் நின்ற புள்ளி எடுக்கணும். அதே மாதிரி நான் அடிக்கடி தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் லக்னத்துக்கு மட்டும் பார்க்காதீங்க. ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடர்கள் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, லக்னம் வந்து ஆரம்ப புள்ளியில் இருந்தால் அந்த பாவகம் நமக்கு 100% வேலை செய்யும். அதே லக்ன பலன் மதியமாக இருந்ததுன்னா பலன்கள் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கணும். அதே லக்னம் வந்து லக்ன ஓரத்தில் இருந்துன்னா 10 டிகிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 10 டிகிரியில் இருந்துன்னா நம்ம முழுமையான பலன் எடுத்துக்கலாம் பாவகத்துக்கு. அதே 20 டிகிரியில் இருந்தால் மத்தியமாக எடுத்துக்கலாம். அதே 20 டிகிரிலேருந்து 30 டிகிரிகள் இருந்துன்னா நாம் வந்து பலன்கள் மாறி தான் வரும். அப்போ என் ராசி தான், ஆனால் என் ராசியில் இருக்கிறவங்க அவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு விருச்சிக ராசி குரு 8ல் போகிறாரு அப்படின்னா அந்த குரு 8ல் போகிறவர் நமக்கு சிரமத்தை கொடுத்துருவாரான்னு பார்க்கணும். அதே கன்னிராசி குரு 10ல் போகுது கோச்சாரத்தில், பதவி மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் வருமா அப்படின்னா கட்டாயம் வரும். ஆனால் அந்த மாதங்களில் தான் நடக்கும். ஒரு வருஷம் நடக்குது. இப்போ ராகு கேது வந்து 18 மாதம் 1.5 வருஷம் நடக்குது ராகு கேது பயிற்சி. அதே குரு பயிற்சி 12 மாதங்கள் 1 வருஷம். சனி பயிற்சி 2.5 வருஷம். சரிங்களா? அதே 3 வருஷம் நடக்கக்கூடிய காலங்களாம் இருக்குது. இப்போ செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதமாக மிதுனத்துக்கும் கடகத்துக்குமே போயிட்டுருக்காரு. ஓகேங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தை தெளிவான ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து நம்ம வந்து சரியான முறையில் பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெறும் லக்னத்துக்கு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க. லக்ன பாவகம் சரியில்லையா சந்திரனை வச்சு பாருங்க. சரிங்களா? விதி மதி கதி இதை நான் ஒவ்வொரு மாத கருத்தரங்கத்துலையும் சொல்கிறேன். பொதுவாக உங்கள் லக்னத்துக்கு 7 கூடையவர் கெட்டு போயிட்டாரு, 4 கூடையவர் கெட்டு போயிட்டாரு, 10 கூடையவர் கெட்டு போயிட்டாரு, 11ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாங்க, 2ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாங்க அப்படிலாம் பார்க்காதீங்க. விதி கெட்டு போச்சா மதியை பாருங்க, மதி கெட்டு போச்சா கதியை பாருங்க. இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் சராசரி ஒரு மனிதனுக்கு கொடுக்கும். சரிங்களா? அப்போ நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடக்கும். தொழிலில் வருமானம் வந்துட்டு இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனையாயிட்டு இருக்கும். சரிங்களா? அப்படி குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னா மருத்துவ செலவில் போயிட்டுருக்கோம், வீண் விரயங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு பக்கம் சம்பாரிச்சிட்டு இருப்போம், ஒரு பக்கம் செலவாயிட்டு இருக்கோம். கடைசியாக என்ன நம்ம சேமித்து வச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ நம்ம தொழிலை எப்படி உருவாக்கணும், தொழிலில் நம்ம எப்படி டெவலப்மெண்ட் ஆகணும், நம்ம இந்த காலகட்டத்தில் எப்படி தொழிலை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கும்போது திசா புத்தி அந்தரம் சூட்சமம் இதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? இன்னும் தெளிவாக சொல்ல போனால் பண்டைய காலத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு திசா புத்தி போட்டுலாம் ஜாதகம் பார்த்துருக்காங்க. இது மூல நூலில் இருக்குங்க. இப்போ எப்படி நம்ம சந்திரன் நின்றதுக்கு திசா புத்தி போடுறோமோ அந்த மாதிரி சூரியன் நின்றதுக்கு திசா புத்தி போடுவாங்க, லக்னம் நின்றதுக்கு திசா புத்தி போட்டு பார்த்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் பேசினா அதில் கூட ஒருத்தர் கேட்டாங்க, என்னங்க நீங்களும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. தமிழ் புத்தாண்டு அப்படின்னா சித்திரை 1ன்னு நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? சித்திரை 1 நம்ம தமிழ் புத்தாண்டுன்னு இப்போ கொண்டாடிட்டு வரோம். ஆனால் ஒரு காலத்தில் தை 1 தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் பேசிக்கலாக சொன்னா தானே உங்களுக்கு புரியும். அப்போ மார்கழி மாதம் இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தம் கொண்டாடுறோம், பிரம்ம முகூர்த்தத்தில் போய் தீபம் ஏற்றுறோம், பிரம்ம முகூர்த்தத்தில் போய் ஒரு காரியங்கள் செய்கிறோம். பிரம்ம முகூர்த்தத்தில் தினசரி மணி 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் நமக்கு பிரம்ம முகூர்த்தம் இல்லைங்க,
அந்த மாசத்துல வரக்கூடியது தான் பிரம்ம முகூர்த்தம். அப்ப பிரம்ம முகூர்த்தம் எந்த மாசம் வருது? மார்கழி மாசம் வருது. மார்கழி மாசம் தானே காலையில் எல்லாரும் கோலம் போடுறது, விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறது, அரச மரம் சுற்றுறது, எல்லா கோயிலையும் 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கோயில் நடத்திருந்து பூஜை நடக்குதா? அப்போ நமக்கு வேணாம் காலையில் 6 மணியாக இருக்கலாம். கடவுளுக்கு ஒரு வருடங்கிறது ஒரு நாள், 360 நாள் கொண்டது தான் தெய்வத்துக்கு ஒரு நாள். சரிங்களா? அப்போ அந்த ஒரு நாள்ங்கிறது தை 1 பிறக்கிறது காலையில் 6 மணிக்கு. சரிங்களா? சித்திரை 1ங்கும் போது 12 மணி உச்சி காலத்துக்கு. உச்சி காலம் மத்தியானம் 12 மணிங்கிறது உச்சி காலம். அப்போ சூரியன் வந்து அங்கே உச்சமாக இருக்கார். அப்போ 12 மணிக்கு தான் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுற மாதிரி ஒவ்வொரு நாட்களில் வரும். நீங்கள் நல்லா பாருங்கள், சூரியன் மாறக்கூடிய இதுதான் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். அப்போ சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ உத்தராயணம் எங்கே தொடங்குது? மகர ராசியில் தொடங்குது. தை 1 தான் உத்தராயணம். அப்போ அந்த தை 1 தானே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி இருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஒரு காலத்தில். உண்மையாக போய்ங்களா? உத்தராயணம் தட்சிணாயணம் பார்க்கும்போது காலை 6 மணிங்கிறது உத்தராயணம். மார்கழி மாதம் தை மாதம். தை மாதம் எந்த ராசி குறிக்குது? மகர ராசி குறிக்குது. சரிங்களா? அப்போ தை 1 தமிழ் புத்தாண்டா ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் கொண்டாடி இருக்காங்க. ஆனால் நாம் இப்போ ஒரு சில காலமாக அது நாம் முன்னோர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க சித்திரை 1. அது எப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாங்கம் கணிக்கும் போது தெலுங்கு வருட பிறப்பு வச்சு தான் பஞ்சாங்கங்கள் கணிக்கிறாங்க. அந்த வருடத்துடைய ராஜாவை தெலுங்கு வருட பிறப்பு வச்சு தான் ராஜாவை கொண்டு வராங்க. இது உண்மையாக போய்ங்களா? அப்போ சித்திரை 1 அப்படிங்கும்போது அந்த உத்தராயணத்தில் பார்க்கும்போது 12 மணி சூரியன் உச்சம். 12 மணிக்கு உச்ச நேரு கோட்டில் இருக்காரா? அப்போ உச்சத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ உத்தராயண தட்சிணாயணத்தை நம்ம பார்க்கணும். பகவானுக்கு 6 மாதம் இரவாகவும் 6 மாதம் பகலாகவும் எடுத்துக்கிறோம். இதுதான் உத்தராயண தட்சிணாயணம். சரிங்களா? அப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ஜாதகத்தை வெறும் லக்னத்துக்கு மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. அப்படியே லக்னத்துக்கு வச்சாலும் லக்னம் நின்ற புள்ளியை வச்சு தான் பாவகத்தை எடுக்கணும். பாவக ஸ்புடம் போட்டு தான் இந்த பாவகம் நமக்கு 2ஆம் பாவகமா, இந்த பாவகம் நமக்கு 7ஆம் பாவகமா, இந்த பாவகம் நமக்கு 5ஆம் பாவகமா, இந்த பாவகம் நமக்கு 10ஆம் பாவகமா அப்படின்னு பார்த்து தான் நம்ம எதையை நிர்ணயம் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஐயா நீங்கள் என்ன லக்னங்க ஐயா? கன்னியா லக்னம். சூப்பர். சரி, கன்னியா லக்னத்தில் என்ன என்ன நட்சத்திர சித்திரை. அப்போ இவர் வந்து கன்னியா லக்னமா? உத்தரத்தில் 3 பாதம், அஸ்தத்தில் 4 பாதம், மொத்தம் 7 பாதம் போயிடுது. அப்போ இவர் சித்திரை 1ஆம் பாதமாக இருக்கணும், இல்லைன்னா சித்திரை 2ஆம் பாதமாக இருக்கணும். சித்திரை 1 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 டிகிரி கடந்துருது. இவருடைய லக்னம் கன்னி லக்னத்தில் 27 டிகிரி கடந்து வந்துடுது. அப்போ இவருக்கு பாவகத்தை போடும்போது துலாம் வந்து 2ஆம் பாவகமாக வருமா, 1ஆம் பாவகமாக வருமா? 1ஆம் பாவகத்தில் 27 புள்ளியும் 2ஆம் பாவகத்தில் 3 புள்ளி இருக்கும், 3 டிகிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இவர் கன்னியா லக்னன்ட்டு மீனத்தை பாதகாதிபதியாகவும் மீனத்தை 7ஆம் பாவகமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவருக்கு ஆக்டிவேஷன் ஆகிறது மேசம் 7ஆம் பாவகமாகவும் 7ஆம் பாவகமாக நடக்கும். இவர் 10ஆம் பாவகம் மிதுனம்னு நினச்சிட்டு இருப்பார், 10ஆம் பாவகம் கடகமாக இருக்கும். சரிங்களா? இவர் 5ஆம் பாவகம் மகரமாக நினைப்பார், ஆனால் 5ஆம் பாவகம் கும்பமாக ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம திசா புத்தி போடும்போது லக்ன ஸ்புடம் போட்டு தான் நம்ம பலன் எடுத்து நிர்ணயம் பண்ணணும். அப்போ லக்னம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதே மாதிரி தான் செவ்வாய் தோஷத்துக்கு பார்க்கணும். அப்போ எப்படி பலன் மாறுது பார்த்தீங்களா? எடுத்தோனையும் இந்த லக்னம் தானா அப்படின்னு பார்க்கக்கூடாது. நம்ம லக்ன புள்ளி எங்கே இருக்குது, 30 டிகிரி ஒரு லக்னத்துக்கு, அந்த 30 டிகிரியில் எத்தனை டிகிரி கடந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் தான் நமக்கு எல்லாமே மாறுது. இதை நாமளாக எடுத்து பார்க்கக்கூடாது, இப்படி தான் ஜாதகம் பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது அந்தந்த பாவகம் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த திசை நடக்குது, இந்த திசையில் நீங்கள் யோகமாக இருப்பீங்கன்னு. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஊர்லேயே சுக்கிர திசை 2 பேர்த்துக்கு நடக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான். 2 பேர்த்துக்கு சுக்கிர திசை நடக்குது. 2 பேருமே துலா லக்னம். ஆனால் ஒருத்தருக்கு சுக்கிர திசை ரியல் எஸ்டேட்டில் வாரி வாரி கொடுக்குது,
அவர் வசதி கம்மியாக இருந்தவர், ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவர், ஒரு காலத்தில் சருட்களாகி மறுபடியும் இப்போ கொடி கட்டி பறக்கிறாரு. ஆனால் பிறப்பிலிருந்தே ஒருத்தருக்கு வசதி வாய்ப்பாக இருந்தார். இந்த சுக்கிரதிசை வந்ததுக்கப்புறம் பஞ்ச பரதேசியாக இருக்கார். என்னங்க, எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. தொழிலில் முதலீடு போட்டு எல்லாமே லாக் ஆகிட்டாரு. இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் அவர் ஜோதிடம் படித்தவர் தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான். 2 பேருமே ஜோதிடம் படித்தவங்க தான். ஒருத்தர் நல்லா இருக்காரு, ஒருத்தர் கெட்டு போயிட்டாரு. கெட்டு போயிட்டாருன்னா கடன், தொழிலில் லாஸு. அப்போ அந்த சுக்கிரதிசை நாம் எப்படி எடுக்கணும்? இந்த ஊரில் மிகப்பெரிய ஆள் தான் 2 பேருமே. நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் வெளியூரில் இருக்கிறவங்களெல்லாம் நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ நம்ம எப்படி ஜாதகத்தை எடுக்கணும்னா, அவரு வந்து துலா லக்னமாக இருந்தாலும், துலா லக்னம் சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்காரு, இவர் விசாகம் 2ஆம் பாதத்தில் இருக்காரு. அப்போ சுக்கிரதிசை மாறுமா மாறாதா ஒருத்தருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஆய்வு பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நம்ம லக்னத்துக்கு மட்டும் பலன் பார்க்கக்கூடாது. லக்னம் கெட்டு போச்சா, விதி கெட்டு போச்சா, மதிய வச்சு பார்க்கணும். நம்ம ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது 3வது இதுவும் கெட்டு போயிருச்சா, சூரியனுக்கு சனி பகவான் எங்கே இருக்காரு, சூரியனுக்கு குரு எங்கே இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு காரகத்துக்கும் நம்ம பார்க்கும்போது, குழந்தை இல்லையா, சூரியனுக்கு பாரு, சந்திரனுக்கு பாரு, லக்னத்துக்கு பாரு, எதுலேயே ஒன்றில் கிடைக்கும். இந்த 3ல கிடைக்கல, இல்லைன்ற குழந்தை இல்லைன்னு சொல்லிடு. புத்திர பாக்கி இல்லைன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி திருமணம், ஐயா எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, 45 வயசு ஆகுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 3 ஆங்கிள் எடுத்து பாருங்க, கட்டாயம் கல்யாணம் நடந்துடும். இந்த 3 ஆங்கிள் எடுத்து சரி வரலைன்னா உனக்கு திருமணம் இல்லைன்னு எழுதி கொடுத்துடலாம். அப்படி நான் எழுதி கொடுத்துருக்கேன். நீ ஏன் சாமி கல்யாணம் பண்ணுற? கல்யாணம் பண்ண வேண்டாம். 5ஆம் பாவம் கெட்டு போச்சு, 7ஆம் பாவம் கெட்டு போச்சு, லக்ன பாவம் ஒன்று தான் நல்லா இருக்கு. அப்போ திருமணம் வேண்டாம் அப்படின்னு காலையில் கூட தெளிவாக சேலம் விஜயநகர் சொன்னார். ஒரு திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, 2வது திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த 2வது திருமணத்துக்கு 11ஆம் அதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும், லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி நல்லா இருக்காருன்னு பார்க்கணும், அப்படின்னா ராசிக்கு 11ஆம் அதிபதி நல்லா இருக்காருன்னு பார்க்கணும். ஏதோ ஒன்று நல்லா இருந்ததுன்னா திருமணம் செய்யன்னு சொல்லலாம். ஆனால் 2வது கல்யாணம் பண்ணியும் டைவர்ஸ் ஆகிறது எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம், பிரிஞ்சவங்க எத்தனை பேர்த்த பார்த்துருக்கோம். அப்போ நம்ம ஜாதகத்தை விஞ்ஞானபூர்வமாக தெளிவாக நம்ம பார்த்தோம்னா எல்லா அமைப்பும் அமைக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, யாருக்கெல்லாம் லக்னாதிபதி 12 இருந்தோ அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும், அவங்களே அவங்க தலையில் மண்ணள்ளி போட்டுக்குவாங்க. எடுத்து பாருங்க, நம்பி ஏமாறுவாங்க. ஐயா வந்து என்னை காப்பாற்றுவாருன்னு வருவாங்க, அவர் மேலே நம்பிக்கை வைப்பாங்க, ஆனால் அவங்க காப்பாற்ற மாட்டாங்க. நம்பி ஒருத்தர் பணம் கொடுப்பாங்க, பணம் திருப்பி வராது. நம்பி ஒருத்தர் கூட தொழிலில் பார்ட்னர் சேருவாங்க, தொழிலில் டெவலப் பண்ண முடியாது. ஏன்? லக்னாதிபதி 12 இருக்கு. சரிங்களா? இதே இன்னொரு வித்தியாசம் மாற்றி சொல்கிறேன். 2ஆம் அதிபதி 12ல், 12ஆம் அதிபதி 2ல், பணம் வருமா வராதா? ஐயா 2ஆம் அதிபதி 12 இல்லைங்கய்யா, 12ஆம் அதிபதி 2 இல்லைங்கய்யா. இல்லை 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 2 இல்லை, இல்லை 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 12ல், பணம் வருமா வராதா? 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 11ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 11ஆம் இடம். ஓகேங்களா? 12ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம். இது வந்து இப்படி இருந்தால் பரிவர்த்தனை இருந்தாலும் நல்ல வசதி வாய்ப்பாக இருப்பாங்க. அந்த திசாபூத்தி நடக்கும்போது அந்த கோச்சார கிரகங்கள் மாறும்போது அவங்களுக்கு தனப்பொருள் வரும். சரிங்களா? இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணலாமான்னு கேட்பாங்க. யாருக்கெல்லாம் 4ஆம் அதிபதி கெட்டு போச்சு அவங்க பேரில் இடத்த வாங்க, இடம் வித்துரும். யாருக்கெல்லாம் 4ஆம் அதிபதி பலமாக இருக்குதுன்னு பாருங்க, அல்லது அந்த திசா புத்தி வரும்போதுன்னு பாருங்க, அந்த இடத்த விற்க முடியாது. ஏன்? உங்களுக்கு இந்த இடம் விற்கணும்னு ஒரு கிரக அமைப்பு இருந்தால் தானே விற்க முடியும். சரிங்களா? இந்த இடம் வந்து விற்கக்கூடாதுன்னு ஒரு திசா புத்தி இருந்ததுன்னா அந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் எப்படி விற்க முடியும்? இன்னைக்கு ஜோதிடம் படிக்க வரலாமா
இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு ஒரு 2000 பேராவது ஜோசியம் படிக்கிறாங்க. அதுலேயும் நம்ம மேற்கு மாவட்டத்தில் அதிகம். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 2000 பேர் ஜோசியம் படிக்கிறாங்க, ஒரு 1000 பேர் ஜோதிடத்துறைக்கு வராங்க. இவங்க எல்லாருமே ஜோதிடத்தில் பெரிய ஆள் ஆயிடுறாங்களா? யாரெல்லாம் பெரிய ஆளாக வருவாங்கனோ, ஒன்று லக்னத்தை குரு பார்க்கணும், அல்லது சந்திரனை குரு பார்க்கணும், அல்லது லக்னாதிபதியை பார்க்கணும், இல்லைன்னா சூரியனையாவது குரு பார்க்கணும். அப்படி பார்த்தா அவங்க பிரபலமாக வருவாங்க. புரியுதுங்களா? உங்கள் லக்னாதிபதியோ அல்லது சூரியனையோ சந்திரனையோ அல்லது உங்கள் லக்னத்தையோ குரு பார்த்தாங்கன்னா நீங்கள் எந்த தொழிலில் போனாலும் பிரகாசமாக வருவீங்க. அந்த திசா புத்தி வரும்போது நீங்கள் நம்பர் 1. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் 2ஆம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி பலமாக இருக்கணும். ஒரு ஜோதிடத்துக்கு என்ன வேணுங்க? வாக்கு பலிதம் வேணும். சரிங்களா? இப்போ உபய லக்கணத்துக்காரங்க எல்லாமே ஜோசியம் பார்க்கலாம். ஒரு விதி இருக்குங்க. ஏன் உபய லக்கணத்துக்காரங்க உபயராசிக்காரங்க ஜோசியம் பார்க்கலாம், ஜோசியம் கற்றுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மிதுன ராசி மிதுன லக்கணம், கன்னி ராசி கன்னியா லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம், மீன ராசி மீன லக்கணம், இவங்க எல்லாமே ஜோசியத்துக்குள்ள வந்தால் பிரபலமாயிருவாங்க. ஏன்? உபயராசிங்க, உபய லக்கணங்க. உபயம்னா என்ன? ஊருக்கு உபதேசனம் பண்ணக்கூடியவங்க, ஊருக்கு வழிகாட்டக்கூடியவங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த 4 ராசியிலையும் 4 கேந்திரத்திலையும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஜாதகம் பலமான ஜாதகம். 1, 5, 9 தானா இயங்கும். அதே 1, 4, 7, 10 நாம தான் இயக்கிக்கணும். வண்டி வேணுமா, வீடு வேணுமா, தன்னுடைய சந்தோஷ ஆசைகளுக்கு எல்லாமே நாம தான் அதை தேடி போகணும். மனைவி, நண்பர்கள், வியாபாரம் எல்லாமே நாம தான் தேடி போகணும். 10ஆம் பாவம் 7ஆம் பாவத்துக்கு நண்பர்கள், மனைவி, வியாபாரம் எல்லாமே. அதே 10ஆம் பாவத்துக்கு தொழில், நம்மளுடைய கர்மா, பாவம் புண்ணியங்கள். பாவத்தை ஏற்றிக்கிறனால ஏற்றிக்கலாம், குறைக்கிறனால குறைச்சிக்கலாம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு வசதியானவங்க சூலூர்லேருந்து வந்தாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் ஜாதகம் பார்த்தாங்க. நேர்லேயே தான் வந்து பாட்டு போனாங்க. அவங்ககிட்ட சொன்ன நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு தொழிலில் வியாபாரம் டல்லாக இருக்குது, தொழில் முடக்கடி இருக்குது, சொத்துக்கு மேலே கடனுக்கு மேலே சொத்து இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி சொத்தை விற்று கட்டினாலும் அவங்க ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போட்டாலும் நல்லா இருக்கலாம். ஆனால் நான் என்ன தெரியுமா சொன்னேன்? சொல்லுங்க. அவங்க கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம், மிதுன லக்னம். இப்போ அவங்களுக்கு சனி மகாதிசை போயிட்டு இருக்கு. ஏன் சொன்னேன் அப்படின்னா, சந்திரன் கூட கேது சேரும்போது நான் என்ன சொன்னேன்? 2 பரிகாரம் தான். ஒன்று, நீ தான தர்மம் செய், ஓகேங்களா? இல்லைன்னா தான தர்மம் வாங்கு. எந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகுன்னு நீ 2மே டெஸ்ட் பண்ணி பாரு, 1 சக்ஸஸ் ஆகும். எப்படிங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் கேதுனா சந்நியாசம். சந்திரன் கேது, சந்திரன் ஜனன காலத்து சந்திரன் கூட இப்போ கன்னிராசியில் கேது பகவான் வந்திருக்காருங்க. சரிங்களா? ஒன்று, நீ பிச்சை எடு, உனக்கு யோகமாக இருக்கும். இல்லையா தர்மம் பண்ணு, உனக்கு யோகமாக இருக்கும். இதுதான் பரிகாரம். அது நீ எந்த அளவுக்கு வேணாலும் பரிகாரம் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு வேணாலும் நீ இப்போ தர்மம் பண்ணலாம், எந்த அளவுக்கு வேணாலும் நீ பிச்சை எடுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, நல்ல வசதி வாய்ப்பாக இருக்காங்க, ஒரே ராசி தான், அது கன்னி ராசியாகவே இருக்கட்டும். கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க ஒரு கோயிலில் அன்னதானத்துக்கு போனாங்கன்னா 1/2 மணி நேரம் நிற்கணும், நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு வந்துடுவாங்க. ஆனால் வசதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கோயிலிருந்து வீட்டுக்கு வந்து சும்மா தான் இருக்க போகிறாங்க, ஆனால் அந்த கோயிலில் போய் சாப்பிடுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவ்வளோ வசதி இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, இந்த அம்மா கோயிலில் போய் சாப்பாட்டுக்கு அன்னதானத்துக்கு கீழே நின்றுட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த அன்னதானம் வாங்கி சாப்பிட்டதுனால அவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த பரிகாரம் தான் சொன்னேன். நீங்கள் உங்கள் ஊரில் அல்லது பக்கத்தில் எந்த கோயிலில் அன்னதானம் போட்டாலும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நின்னாலும் கீழே நின்று சாப்பிட்டு வாங்கம்மா. சரிங்களா? மாதம் ஒருக்கா ஏதோ ஒரு கோயிலுக்கு போங்க, அன்னதானம் சாப்பிட்டு வாங்க
அப்படின்னு சொன்னேன். அவங்க போய் 2 மாதம்தான் எங்கே பழனி மலையில் போய் 2 மாதம் அன்னதானம் சாப்பிட்டு வந்தாங்க. அங்கே தான் அன்னதானம் போட்டுட்ருக்காங்களே. மாறிடுச்சு. ஏன் நான் பழனி மலை சொன்னேன்? கேது செவ்வாயை போல இருப்பார், ராகு சனியை போல இருப்பார். புரியுதுங்களா? அப்போ நமக்கு ராகு ஆக்டிவேஷன் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்? சனி பகவான் மாதிரி நம்ம உழைக்கணும். கேதுவை நம்ம ஆக்டிவேஷன் பண்ண என்ன பண்ணணும்? செவ்வாயை போல இருக்கணும். இதுதான் 2 டீமு, ராக போல சனி, செவ்வாயை போல கேது. இதுதான் உண்மைங்க. அப்போ நம்ம ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமண தடைன்னு வராங்க. இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குங்கிறாங்க, செவ்வாய் தோஷம் பரிகார செவ்வாய்ங்கிறாங்க, செவ்வாய் இல்லை அதை பார்க்கவே வேண்டியதில்லை, குரு பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் செவ்வாய்னா என்ன தெரியுங்களா? மங்களகாரகன். சரிங்களா? 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். அப்படி தானே சொல்கிறோம்? 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். அப்போ அந்த செவ்வாய் எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த வீட்டு பாவகம் நமக்கு என்ன காரகன்னு பார்க்கணும். இப்போ 12ஆம் இடம் அப்படின்னா 12ஆம் இடம் வந்து எந்த இடம்னு பார்க்கணும். இப்போ கன்னியா லக்னம் சார், 12ஆம் பாவம்னா சூரியனோட வீடு, 12ல் செவ்வாய் இருக்கு அப்படின்னா அப்பா மூலியமா அங்கே பிரச்சனை வரும். ஓகேங்களா? பிரச்சனை எங்கே வரும்? அப்பாவுக்கும் ஜாதகனுக்கும் பிரச்சனை வரும், அப்பாவுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வரும், மாமனாருக்கும் மாமியாருக்கும் பிரச்சனை வரும். இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம், கடகத்தில் சனி பகவான் செவ்வாய் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? மனைவி கோபக்காரி, அப்படி இல்லை மாமியார் கோபக்காரி, அதனால பிரச்சனைகள் வரும். அப்போ என்ன பண்ணுறது? செவ்வாய்னா முன்கோபம், அவ்வளோதான். அப்போ கோபக்கார பொண்ணுக்கு கோபக்கார பையனை கல்யாணம் பண்ணி வச்சா சரியா இருக்குமா இருக்காதா? சரியா தாங்க இருக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து ஜோதியில் வந்து பிளட்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குரூப் அந்த குரூப் சேர்ந்தா கணவன் மனைவி ஒன்றா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானபூர்வமாக வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் 9 கிரக லக்னம் எல்லாம் பார்க்க வேண்டாம். ஓ பாசிட்டிவா, அந்த பாசிட்டிவ் உனக்கு சேருமா, சேர்த்துக்கோ, கணவன் மனைவி பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு இது வந்துட்டு இருக்குங்க. பிளட்டும் இந்த பிளட் குரூப்புக்காரங்களுக்கு இந்த பிளட் குரூப்புக்காரங்க செட் ஆவாங்களா அப்படிலாம் விஞ்ஞானபூர்வமாக ஜோதிடம் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனை, டைவர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஜாதகத்தை தெளிவான முறையில் பார்க்கணும். அப்போ லக்னத்துக்கு பார்க்கணும், அல்லது ராசிக்கு பார்க்கணும், அல்லது சூரியன் நின்றதுக்கு பார்க்கணும், அப்படி இல்லைன்னா லக்னாதிபதி நின்றதுக்கு பார்க்கணும். இந்த அமைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் திருமணத்தில் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கலாம். சரி ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிட்டோம், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கால நேரங்கள் பார்த்து தான் நம்ம தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். அப்போ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு நம்ம எந்த நேரத்தில் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்? நமக்கு லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ சுபமான ஓரைகளை எடுத்து நம்ம பார்க்கணும், வழிபாடு பண்ணணும். அப்படி இல்லைன்னா புஷ்பகரணாவம்சம் பார்த்து தெய்வ வழிபாடுகள் பண்ணணும். சரிங்களா? இந்த புஷ்பகரணாவம்சத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அந்த டைம் எடுத்து நம்ம வந்து தெய்வ வழிபாடு பண்ணுறது, அந்த டைம் எடுத்து நம்ம காரியங்கள் செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதை ஓரையும் பார்க்கலாம், புஷ்பகரணாவம்சம் பார்க்கலாம், பஞ்சபட்சி பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க இந்த டைமில் இதை செய்யணுன்னா இந்த டைமில் செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு சேலத்துலேருந்து ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வந்தாங்க. குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், இந்த டேட்டில், இந்த ஒரு 4 டேட்டில் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. 4 டேட்டில் அவங்களுக்கு ஒரு டேட் எடுத்து கொடுத்தேன். ஆனால் அந்த டேட்டில் புஷ்பகரணாவம்சத்தில் லக்னம் வர மாதிரி குழந்தை எடுத்து கொடுத்தேன். ஆனால் அவங்க டேட்டு டைம் தள்ளி, அரை மணி நேரம் டைம் தள்ளி தான் எடுத்தாங்க. லக்னம் அதே லக்னம் தான். சரிங்களா? ஆனால் அந்த புஷ்பகரணாவம்சம் வர மாதிரி லக்னம் எடுக்கல. அவங்க நமக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு உண்டான காசும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஆனால் நாம் சொன்ன நேரத்தை விட 20 நிமிஷம் தள்ளி எடுத்துட்டாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு புஷ்பகரணாவம்சம் லக்னம் வரல. இதெல்லாம் பார்க்கணும். ஒரு குழந்தை பிறக்கும் போது புஷ்பகரணாவம்சத்தில் லக்னம் வர மாதிரி எடுக்கணும். அந்த மாதிரி டேட் எடுத்து கொடுத்தா அந்த குழந்தை பேரும் புகழும் செல்வங்களும் தொழிலும் முன்னேற்றங்களும் அடையும். இது உண்மை. நீங்கள் எத்தனை ஜோசியர் கேட்டாலும் யாரும் இல்லைன்னா சொல்ல போகிறதில்ல.
ஒரு குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறோன்னா லக்னம் வந்து ராகு கேது இல்லாமல் செவ்வாய் இல்லாமல் லக்னம் சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது இன்னைக்கெல்லாம் பெரும்பாலும் 100% ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற அளவுக்கு தான் வந்துட்டாங்க. மீதி 50% தான் சூப்பர் சவம் நடந்துட்டு இருக்கு. இது உண்மையாக போய்ங்களா? அப்போ நம்ம ஒரு குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறோன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்களும் டேட்டு டாக்டர் வந்து 10 நாள் 15 நாள் கொடுத்துட்டாங்க. உங்கள் ஜோசியர்கிட்ட கேட்டு சொல்லுன்ட்டாங்க. அப்போ நம்ம எப்படி எடுக்கணும்? நம்ம லக்னம் புஷ்பகர நாமாம்சில் வர மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடும். லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னம் நின்ற புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது வரைக்கும் நடக்கலை, நம்ம இது வரைக்கும் நடக்கலை, இனிமேல் நடக்க போகிறதாவது நம்ம பண்ணிக்கலாம்ல. இந்த புஷ்பகர லக்னத்தை மட்டும் 9 நிமிஷம் வருங்கய்யா. அந்த 9 நிமிஷம் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு தெரியுங்களா? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு லக்னம் நிற்கிற லக்னம் நின்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். லக்னம் புஷ்பகர நாமத்தில் வரும்போது ஒரு குழந்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம், ஒரு கல்யாணம் பண்ணலாம், ஒரு தொழில் பண்ணலாம், தெய்வ வழிபாடு பண்ணலாம், பணம் வாங்கலாம், நகை வாங்கலாம், இடம் வாங்கலாம். இன்றைக்கெலாம் ஆன்லைனில் இடம் வாங்குறதுக்கு இந்த டைம்னு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. அப்போ நமக்கு சரியான லக்னம், சரியான புஷ்பகரண அம்சம், சரியான ஓரைகளை எடுத்து நம்ம எடுத்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்னு நான் சொல்கிறேங்க. இதை நீங்கள் ஒரு டைமுக்கு 100 பேர்த்திட்ட கூட கேளுங்க, 1000 பேர்த்திட்ட கூட கேளுங்க. இது 100க்கு 100 விழுக்காடு உண்மைங்க. அப்போ திருமணம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு சூரிய உதயம் வந்து 6:35ங்க. அப்புறம் ஒரு உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம 10 to 12 ராகுகாலம்னு சொல்லுவோம். 11 மணிக்கு தான் ராகுகாலம் ஆரம்பிக்கும். அப்போ 11க்கு ஆரம்பிச்சுன்னா 12:30 மணி வரைக்கும் ராகுகாலம் நடக்கும். நாம் என்ன பண்ணுவோம்? ராகுகாலம் வந்து 10 to 12 தான் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். செவ்வாய்க்கிழமை மணிக்கு 3 to 4 ராகுகாலம்போம். 3:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கும், 5 மணி வரைக்கும் ராகுகாலம் இருக்கும். அந்த மாதிரி குளிகை நேரம் வரும். ஒரு சில பேர் குளிகை நேரத்தில் பார்க்காம கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகும்? புருஷன் பொண்டாட்டி பிரிகிறது சேர்றது. டைவர்ஸ் ஆகாதுங்கய்யா. ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒன்றா இருப்பாங்க. அப்போ ஒரு சண்டை வந்துடும், அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, ஒரு வருஷம் இருந்துக்குவாங்க, மறுபடியும் நியாயம் பேசி கூட்டிகிட்டு வருவாங்க. அதெல்லாம் பாருங்கள், இந்த குளிர் நேரத்தில் தாலி கட்டியிருப்பாங்க. இந்த ஒரு தாலிக்கு 2 தாலி 3 தாலி கட்டுறாங்க. இந்த தாலியே தங்க மாட்டேது, எனக்கு கொடிந்தாலியே தங்க மாட்டேது, வாங்கினா நகை வாங்கினா நான் வித்துறேன் அப்படிலாம் பாருங்கள். இதெல்லாம் குளிர் நேரத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இல்லை குளிர் நேரத்தில் ஏதாச்சும் போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் நைட்டானா கழட்டி வச்சுருவாங்க, காலையில் எடுத்து போடுவாங்க. அது குளிர் நேரத்தில் போட்டிருப்பாங்க. வரும் போகும். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம நேரங்காலங்கள் பார்த்து நம்ம செய்யும் போது தான் நம்மளுடைய காரியங்கள் வந்து வெற்றி அடையும். அதே மாதிரி ஒரு குழந்தை படிக்கவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது ஒரு பரிகாரம் கிடையாது. நல்ல ஒரிஜினலான தேன், கொம்பு தேன் அல்லது மலை தேன், ஏதோ ஒரு தேன் வாங்கிக்கங்க. அந்த தேனை வாங்கிட்டு போய் உங்கள் பையனுக்கு சம்பத்து தார வரும்போதோ அல்லது சேமதார நட்சத்திரங்கள் வரும்போதோ அதிகாலையில் சிவபெருமானுக்கு அந்த தேனை வந்து அபிஷேகம் பண்ணுங்க. கோயிலில் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி அந்த லிங்கத்தில் வர தேனை பிடிச்சி வீட்டில் வச்சுக்கோங்க. டெய்லியும் காலையிலையும் நைட்டும் ஒரு பொட்டு அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு தேனை கொடுத்துட்டே வாங்க. அந்த குழந்தைக்கு நல்லா படிப்பு வரும். இது நான் சொல்லி எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்குதுங்க, உண்மையாலுமே சொல்கிறேன். ஆனால் அது என்ன நம்ம தாரை எடுக்கணும்? ஒன்று சம்பத்து தார, அந்த குழந்தை பிறந்த 2வது நட்சத்திரத்துடைய தாரையை எடுத்து அந்த தாரையில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அல்லதுன்னா 4வது நட்சத்திரம். ஏன் 4வது நட்சத்திரம் எடுத்தேன்? 2 நாள் ஏன் எடுத்தேன்? 2 கல்வி, 4 கல்வி. அப்போ ஒரு குழந்தைக்கு ஆரம்பத்தில் தானே நம்ம படிப்பு கொடுக்கணும். எல்கேஜிலேருந்து ஒரு 10th வரைக்கும் அந்த குழந்தை நல்லா படிச்சிச்சுன்னா அதுக்கு மேலே பிக்கப் ஆகிக்கும். நாம் என்ன பண்ணுறோம்? 10th வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டு ஏதோ அந்த குழந்தைய கண்டுக்காமட்டுறது. 10th மேலே படி அந்த 9th முடிச்சு 10th போகும்போது படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சிறுசில் வளையாது, பெருசானாலும் வளையாது. அப்போ சின்ன குழந்தையிலே நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். சரி, எனக்கு வண்டி வாகனம் வீடே அமைய மாட்டேதுங்க அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 6, 8, 12 இருக்காரான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ராசிக்கு 4ஆம் அதிபதி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சூரியனுக்கு 4ஆம் அதிபதி பாருங்கள், கட்டாயம் வீடு அமையும். அதே மாதிரி யார் பேரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிட ஜாம்பவான்
என்கிட்ட கேட்டார் ஒரு 10 நாளைக்கு முன்னால், ஐயா எனக்கு வசதி வாய்ப்புலாம் இருக்குது, ஆனால் சொந்த வீடு வாங்கினா ஏதோ ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, வீட்டை கொடுக்க வேண்டிய நிலைமையாக வருது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவருடைய ஜாதகத்தை பற்றி 7ஆம் அதிபதியுடைய ஜாதகம் நல்லா இருக்குது, 7ஆம் அதிபதிக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, அதனால வந்து நீங்கள் உங்கள் மனைவி பேரில் வீட்டை வாங்குங்க, உங்கள் மனைவி பேரில் வீட்டை கட்டுங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாருமே அப்படி தாங்க சொன்னாங்க. நீ அதுதான் உங்ககிட்டே ஒரு வார்த்தை கேட்கலான்னு கேட்டேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஜோதிட ஜாமானே என்கிட்ட கேட்டார். ஏன் அப்படின்னா, நம்ம முடிய சலூன் கடைக்காரர் அவங்க முடிய வெட்டிக்க முடியுமா? அவங்க இன்னொரு கடையில் போய் தானே வெட்டிட்டு வராங்க. அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை நாமளே பார்த்தோம்னா ஒன்றும் செட் ஆகாது. நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து பார்க்குறதுல தப்பே இல்லை, சரிங்களா? என்னைக்கு நாம் பெருமையாக தான் பேசிக்குவோம், ஆனால் நமக்கு ஒரு கால நேரங்கள் வரும்போது கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ 4 பேர்த்திட்ட நம்ம ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது 4 விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஜோதிட கருத்தரங்கள் நம்ம வைக்கிறோம். இங்கே எந்த ஒரு கட்டணம் கிடையாது. ஜோதிடம் படிக்கிறவங்க, ஜோதிடம் ஆர்வலர்கள், ஜோதிடர்கள் யார் வேணாலும் தமிழ் மாதத்தில் முதல் சனிக்கிழமை நடக்கலாம், வரலாம். ஒவ்வொரு மாதமும் இங்கே தான் கருத்தரை நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அஷ்டம் சனி நம்ம நடக்கிறோம். நான் சொன்ன ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டம் சனி தாக்கம் இல்லை. அதுலேயும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. எப்படி பார்த்தேன் அப்படின்னா, 8ஆம் இடம் கடகராசிக்கு 8ஆம் இடம் கும்பத்தில் அவங்களுடைய அஷ்டவர்க்க பொருள் எந்த அளவுக்கு சனி பகவான் இருக்கார், எந்த அளவுக்கு குரு பகவான் இருக்கார் அப்படின்னு பார்த்து தெளிவாக சொன்னேன். அந்த ஆயுள நட்சத்திரக்காரங்களுக்கு 4 பேர்த்துக்கு அஷ்டம் சனியோட தாக்கம் இல்லை. ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும், தொழிலில் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன், சரிங்களா? அப்போ அவங்க உஷாராக இருக்காங்க. ஜோதிடம் என்ன, நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வருதுப்பா கொஞ்சம் உஷாராரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கனவு காண்கிறோம், நாய் கடிக்கிற மாதிரி கனவு வந்ததுன்னா உனக்கு கஷ்டம் வருதுன்னு அர்த்தம். நாய் உன்னை கடிக்கிற மாதிரி வந்ததுன்னா கஷ்டம் வருதுன்னு அர்த்தம், சரிங்களா? அதே மலை உச்சி மேலே நீ ஏறுறேன்னா வாழ்க்கையில் முன்னேறேன்னு அர்த்தம். அதே எங்கேயாச்சும் மலையிலிருந்து கீழே உழுவுற மாதிரி வந்தீங்கன்னா உனக்கு கெட்ட காரியம் நடக்குதுன்னு அர்த்தம். இது கனவுலையே உங்களுக்கு காட்டும். அப்போ நம்ம ஜாதகத்தை நம்ம வந்து சரியான முறையில் பார்க்கணும். நமக்கு லக்னாதிபதி எப்படி இருக்காரு, 2ஆம் அதிபதி எப்படி இருக்காரு. 2ஆம் அதிபதி தான் குடும்பம். குடும்பத்தில் எப்படி இருக்குது? இப்போ 2ல் சனி பகவான் இருக்குது, அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் 2ல் சனி, லக்னத்துக்கு 2ல் சனி இருக்கிறவங்க சுயமாக சம்பாதிக்கணும். அப்பன் சொத்து, அம்மா சொத்து, பாட்டன் சொத்து எதுவுமே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடணும், சொந்த பந்தத்தில் விட்டுட்டு போயிடணும். அதுக்கு உதாரணம் 2 பேர்த்து நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா, சிம்ம லக்னம் 2ல் சனி, மிதுன லக்னம் 2ல் சனி. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் சிம்ம லக்னம் 2ல் சனி. இவங்க 2 பேருமே சுயமாக சம்பாரிச்சிருந்தவங்க தான். குடும்பத்தில் பிரச்சனைகள் உள்ள இடம் தான். உண்மையாக போய்ங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த சனி பகவான்னா குடும்பத்தை விட்டு வரணும், வெளியில் சுயமாக சம்பாதிக்கணும். அப்பன் சொத்து, அம்மா சொத்து எதுவுமே வச்சுக்கூடாது, பூர்வீக சொத்து எதுவும் வச்சுக்கூடாது. ஏன்? சூரியன் விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு சனி பகவான். அப்போ சூரியன்னா அப்பா, சனினா யாரு? சூரியனுக்கு மகன் தானே சனி. இந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தெல்லாம் ஆய்வு பண்ணி நம்ம பார்த்தோம்னா நமக்கு 100க்கு 100 விழுக்காடு வரும்னு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன சொல்லணுங்க, பரிகாரம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடமே வைக்க முடியலையா, அவுள் இருக்குல்லங்க, அவளை கொண்டு போய் விநாயகர் கோயிலில் வச்சு பூஜை பண்ணுங்க, சரிங்களா? அவுள் பொறி கடலை பூஜை பண்ணிட்டு அந்த இடத்துல போடுங்க. பொறி பறந்துடும், அவளும் பறந்துடும், உங்கள் இடம் வித்துரும். இதுக்கும் ஓரையை பார்க்கணும், நேரங்காலத்தை பார்க்கணும், சரிங்களா? எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சரியான முறையில் பார்க்கணும். அதே மாதிரி நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, இது வரைக்கும் நான் ஜாதகத்துக்கு 2000 தான் வாங்கிட்டு இருந்தேன். இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஜாதகத்துக்கு 1000 ரூபா ஃபீஸுங்க. தெளிவாக சொல்கிறேன். என்னுடைய நம்பர் வந்து 99 522 35 786. எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம், எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாதகம் பார்க்கலாம், விருப்பம் இல்லைனா நீங்கள் விட்டுடலாம், அது உங்களுடைய விருப்பம். தொடர்ந்து இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் பாருங்கள், தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.